அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய்ங்க. இன்றைக்கி நம்ம கேஸ்ட்ரா கேக்கோட ரெசிபி பார்த்துடலாமா? இந்த கேக்குக்கான இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து ரொம்பவே கம்மி தான். எந்த ஒரு கேக் செய்கிறதுக்கு முன்னாடி அதுக்கான டின்னில் பட்டர் ஷீட் போட்டு ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருவேன். ஏன்னா எந்த ஒரு கேக் செஞ்ச உடனேயும் அது பேட்டர் அமௌண்ட்டில் ஊற்றி உடனே பேக் பண்ணுற மாதிரி இருக்கும். கேக்கை வச்சுட்டு பேட்டரை கொஞ்சம் நேரம் வச்சுட்டு நம்ம பேக் பண்ணாலும் கேக் வந்து சிங்க் ஆகிடும், உள்ளே அமுங்கி போயிடும். அதனால் நீங்கள் கேஸ்ட்ரால் கேக்கு ஃபஸ்ட்டு நம்ம எடுக்க வேண்டிய ஸ்டெப்பு அதுக்கான டின்னோட அளவு, அந்த டின்னுக்கான பேப்பர். கேஸ்ட்ரால் கேக்கை பொறுத்தளவுக்கு நம்ம எந்த டின்னில் வைக்கிறோமோ அந்த டின்னோட பெருசாக மேலே நோக்கி தான் கேக் வரும். அதனால் அதுலேருந்து டின்லேருந்து ஒரு 5 சென்டிமீட்டர் பெருசாக இருக்கிற மாதிரி பட்டர் பேப்பர் ரெடி பண்ணி போட்டுக்கலாம். இந்த கேக்கை பொறுத்தளவுக்கு பட்டர் பேப்பர் வந்து எல்லா பக்கமும் க்ளோஸ் ஆக மாட்டேங்குது. ஒன்றுக்கு 2 லேயர் வந்தாலும் பரவாயில்ல, டின்னில் கேக் ஒட்டாத மாதிரி நீங்கள் பட்டர் பேப்பர் போட்டுக்கோங்க. இந்த வீடியோவில் நான் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறேனோ அதை மாதிரி பண்ணிக்கோங்க. நான் வந்து 8 இன்ச் பேன் எடுத்திருக்கேன். அதுக்கேற்ற மாதிரி மெஷர் பண்ணி நான் பட்டர் பேப்பர் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன். இந்த மாதிரி கீறி விட்டு நீங்கள் கரெக்டாக போட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு பாக்ஸ் ஷேப்பில் வரும். அது மாதிரி போட்டு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இதோட இன்க்ரீடியன்ட்ஸ் பார்த்துருவோமா? 6 முட்டை, 80 கிராம் பால், 90 கிராம் பட்டர் எடுத்துக்கிட்டேன். என்கிட்ட பட்டர் வீட்டில் இல்லாதனால நான் ஆயில் எடுத்துக்கிட்டேன். ஏன்னா நாள் தான் பெஸ்டிசைட் பண்ணதுனால அதுக்கு எடுத்துட்டேன். அப்புறம் மைதா வந்து 100 கிராம், கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து 1 டீஸ்பூன், அப்புறம் சுகர் வந்து 100 கிராம். இதுதான் இதுக்கான இன்க்ரீடியன்ட்ஸும். இதோட ப்ரொசீஜர் பார்த்துருவோமா? ஃபஸ்ட்டு எண்ணெயையும் பாலையும் வந்து மெஷர் பண்ணி எடுத்துக்கலாம். நான் சொன்ன மாதிரி பால் வந்து 80 கிராம் பால், நான் பட்டர் இல்லாதனால ஆயில் எடுத்துக்கிட்டேன். ஆயில் வந்து 90 கிராம். இதை வந்து நம்ம அப்படி யூஸ் பண்ண முடியாது, கொஞ்சம் ஹீட் பண்ணிக்கணும். அதுவே நீங்கள் பட்டர் யூஸ் பண்ணிங்கன்னா பாலை மட்டும் கொஞ்சம் ஹீட் பண்ணிக்கோங்க. அந்த பாலில் பட்டர் உருகி கொஞ்சம் வெதுவெதுப்போட கொஞ்சம் கூடுதலாக இருக்கணும் சூடு, அந்த மாதிரி. அதுக்கப்புறம் 6 முட்டை சொன்னால 6 முட்டையும் வெள்ளைக்கரு தனியாக மஞ்சள் தனியாக பிரித்து எடுத்துக்கோங்க. அதில் வந்து மஞ்சள் கரு வந்து கொஞ்சம் கூட வெள்ளைக்கருவில் பற்றாமல் எடுத்துக்கோங்க. ஏன்னா மஞ்சள் கரு பட்டுருச்சுன்னா நம்மளுக்கு அதோட ஸ்ட்ரக்சர் கரெக்டாக வராது. அதனால் எவ்வளோ உங்களால் எடுக்க முடியும், உங்களால் ஓட்லேயே மாற்ற முடிச்சுனாலும் மாற்றிக்கோங்க, இல்லாட்டி நான் மாற்றுற மாதிரி மாற்றிக்கோங்க. ஏன்னா நான் லைட்டாக கை வச்சு தான் மாற்றிருக்கேன். இதில் உங்களுக்கு எந்த மாதிரி மாற்ற முடியுமோ கரெக்டாக அந்த எல்லோவை மட்டும் செப்ரேட் பண்ணி எடுத்துருங்க. செப்ரேட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் நீங்கள் முட்டை வந்து கண்டிப்பாக ரூம் டெம்பரேச்சரில் தான் இருக்கணும். கொஞ்சம் கூட சில்னஸாகவும் இருக்கக்கூடாது. சில்னஸாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு கேக் சொதப்பிடும். ஏன்னா அது உங்களுக்கு கேக் பேக் பண்ண பிறகு வெந்தது மாதிரியே இருக்கும். ஆனால் எடுத்து கட் பண்ணுறப்ப ஃபுல்லாக லிக்விடு சுற்றி மட்டும் லேயர் ஃபார்ம் ஆகிருக்கும். ஃபுல்லாக வேகாமையே இருக்கும், வெந்திருக்கும். ஆனால் அது அந்த கேக்கோட ஸ்ட்ரக்சரில் இல்லாமல் ஒரு மாதிரி கொலன்னு லிக்விடாகவே இருக்கும். ஏன்னா இதில் அனுபவத்தில் வந்தது, அதனால தான். அதுக்கப்புறம் அந்த முட்டையை வந்து வெள்ளைக்கரு முட்டையை மட்டும் எடுத்து தனியாக ஒரு கூலிங்கான பிளேஸ்லனா ஃப்ரிட்ஜில் வச்சிட வேணாம், உங்கள் கிச்சன்லேயே கூலிங்காக இருக்கிற ஒரு பிளேஸில் வச்சுருங்க. அந்த இடத்துல வெப்பம் படாது, அடுப்போட நிழல் இருக்காது அப்படின்ற இடத்துல வச்சுக்கோங்க. இந்த பாலும் மற்றும் வெதுவெதுப்பாக இருக்கலாம், அதில் வந்து நான் அந்த 100 கிராம் மைதாவும் 1 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவும் சளிச்சு எடுத்து வச்சுருக்கேன். அதை கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம சேர்த்து விஸ்க் வச்சு தான் கிண்டணும். நீங்கள் ஸ்பேட்சில் போட்டுற வேணாம், அதில் வந்து திப்பி இருக்கும். உங்களால் எந்த அளவுக்கு ஸ்மூத்தாக அந்த விஸ்க் வச்சே பேட்டரை ரெடி பண்ண முடியுமோ கிண்டி எடுத்துக்கோங்க. அதில் லைட்டாக 1 பிஞ்ச் சால்ட் மட்டும் போட்டிருக்கேன். அது பேட்டர் ரெடி ஆனனையும் அந்த மாவும் மாவும் எண்ணெய் பால் சேர்ந்ததில் ஒரு ஹாஃப் டீஸ்பூன் வெனிலா எசன்ஸும் அப்புறம் அந்த 6 முட்டை மஞ்சள் கருவையும் சேர்த்து கிண்டி எடுத்துக்கோங்க. நல்லா வந்து அது கெட்டியாக தான் இருக்கும். அந்த மாவும் பால் அந்த சூடாக இருக்க பாலில் போடுறப்ப கொஞ்சம் கெட்டி சேரும். இந்த பேட்ரு வந்து ஃபுல்லாகவே கெட்டியாக தான் இருக்கும். இந்த பேட்ரு கெட்டியாக இருக்கும். அப்புறம் நம்ம முட்டை வெள்ளைக்கருவோடு சேர்க்கும் போது உங்களுக்கு தேவையான கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். நல்லா அதில் கொஞ்சம் கூட அந்த குறுநாள் லம்ப்ஸ் இல்லாத அளவுக்கு ஃபுல்லாக நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க, உங்களால் கையிலேயே முடிஞ்ச அளவுக்கு. இதுக்கப்புறம் நம்ம ஒயிட்டை ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். இப்போ அதில் வந்து நான்
அந்த மாவில் உப்பு போடாதனால வெள்ளைக்கருவில் உப்பு போட்டு நல்லா கொஞ்சம் ஃபோமியாக வர அளவுக்கு பீட்டர் வச்சு பீட் பண்ணி எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து அதில் 100 கிராம் சர்க்கரை, நீங்கள் பவுட்ரு சர்க்கரை இருக்குது கேக்குக்கு போடுவோம் தானே இருக்குது அப்படின்னு சொல்லி ஐசிங் சுகர் சேர்த்துட வேணாம். ஏன்னா அந்த ஐசிங் சுகர் வந்து போட்டோம்னா நம்மளுக்கு கீழே வந்து கொஞ்சம் லிக்விடாக இருக்க மாதிரி இருக்கும். அதனால் அது வேணாம். நீங்கள் நார்மல் வீட்டுக்கு யூஸ் பண்ணுற சர்க்கரையே எடுத்துக்கோங்க. வெயிட்டில் வந்து ஹாஃப் டீஸ்பூன் வந்து எசன்ஸ் சேர்க்கலாம். இல்லை எங்களுக்கு எசன்ஸ் ஓவராக இருக்க மாதிரி தெரியுது அப்படின்னா நீங்கள் ஹாஃப் டீஸ்பூன் வந்து லெமன் ஜூஸ் கூட சேர்த்துக்கலாம். அதே மாதிரி சர்க்கரையை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அந்த சர்க்கரை கரைய நீங்கள் சர்க்கரை சேர்த்து நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். எந்த அளவுக்குனா விப்பிங் க்ரீம் கன்சிஸ்டன்சின்னு சொல்லுவாங்க. நம்ம அந்த பவுலை கவுத்து பார்த்தாலும் கீழே விழுகாத அளவுக்கு கெட்டியாக நீங்கள் வந்து அந்த முட்டையை சர்க்கரை சேர்த்து நல்லா அடித்து வச்சுக்கணும். இதுதான் இதில் இருக்க ப்ளஸ் பாயிண்ட்டேவும். அதுவும் இல்லாமல் இதுதான் இதோட முக்கியமானது. அந்த கேக் எலும்பி வர்றதுக்கும் அதான். ஏன்னா நம்ம ட்ரை இன்க்ரீடியன்ஸில் வந்து இதுக்கு சோடாவோ பேக்கிங் சோடாவோ பேக்கிங் பவுடரோ கேக் செல்லோ எதுவுமே யூஸ் பண்ண மாட்டோம். இது வந்து ஃபுல்லாக அந்த எலும்பி வர்றதுக்கான காரணம் நம்ம இந்த அளவுக்கு முட்டையை நல்லா பீட் பண்ணுறோன்றதை பொறுத்து தான். அந்த முட்டை பீட் ஆகிறதுல தான். அந்த ஸ்பேச்சுலாலேருந்து நம்ம எடுத்து கீழே தட்டினாலும் விழுவக்கூடாது. நல்லா 4 தட்டுக்கு தட்டினதுக்கப்புறம் தான் அந்த ஸ்பேச்சுலாலேருந்தே அந்த முட்டை விழுகணும். அதுவும் சிதறி விழுவக்கூடாது. லிக்விடாகவும் ட்ராப்பாக விழுவக்கூடாது. விழுந்தால் மொத்தமாக டக்குன்னு அப்படியே விழுகிற மாதிரி அந்த அளவுக்கு கிட்டே இது பண்ணிக்கோங்க. நான் பண்ணுறப்பே தெரியும் முட்டையாக இருந்தது. இப்போ ஒரு விப்பிங் க்ரீம் கேக்கோட க்ரீம் மாதிரி தெரியும். அந்தளவுக்கு பீட் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி அந்த நம்ம அடுத்து அந்த எல்லோ சேர்க்கும்போது இதில் வந்து அந்த ஃபோமிங்னஸ் அந்த நுரத்தன்மை வந்து கலைஞ்சிடாமல் அதில் இருக்க ஏர் வந்து ரொம்ப பீட் ஆகாமல் இருக்கணும் தான் நான் பீட்ருலேருந்து இது பண்ணும்போது கூட அதில் இருக்கிறது விழுகாத அளவுக்கு நான் இது பண்ணி வச்சுருக்கேன். வேணுமா பார்த்துக்கோங்க. இந்த அளவுக்கு நான் கவுத்தும் போது கூட அந்த எல்லோ முட்டையோட வெள்ளைக்கரு கீழே விழுகாத அளவுக்கு நான் இதை எடுத்து வச்சுருக்கேன். இந்தளவுக்கு பீட் பண்ண வெள்ளைக்கருவில் வந்து நம்ம மஞ்சள் கருவை சேர்க்கணும். அந்த மஞ்சள் மிக்சரை சேர்க்கணும். அந்த இது எந்த மாதிரி சேர்க்கணும்னா உடனே மொத்தமாக எடுத்து இதில் ஊற்றிடக்கூடாது. இதிலேருந்து சம் பீஸ் எடுத்து அதில் கலந்து, அதே மாதிரி இதுக்கு நம்ம ஸ்பேச்சுலா வச்சும் இந்த பேட்டருக்கு கலக்கக்கூடாது. விஸ்க்கு வச்சுக்கோங்க. எல்லார் வீட்லையும் கண்டிப்பாக விஸ்க் இருக்கும். அந்த விஸ்க்கை வச்சு கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தட்லாம் வேணாம், அடியிலேருந்து மேலே அந்த பேட்டரை எடுத்து விடணும். அப்போ தான் வந்து அந்த வெள்ளைக்கருவோட ஏர் வந்து ரொம்ப ரிலீஸ் ஆகாமல் அந்த ஃபோமினஸ் அந்த புசுப்பாக அது மேலே எழுந்து வந்தது கரெக்டாக இருக்கும். இல்லை நம்ம இது பண்ணோம்னா கட்டிங் ஃபோல்ட் மெத்தட்லனா நம்ம கட் பண்ணுற மாதிரி இதாக இருக்கும். அதே மாதிரி இதில் அந்த மிக்சரை கலக்கும் போதும் ரொம்ப ஓவர் பீட்டும் ரொம்பையும் அதிகமாக கலந்து விட்டுறக்கூடாது. அந்த மிக்சரோட அந்த முட்டை வெள்ளைக்கருவோட அந்த வெள்ளைத்தன்மை ஃபுல்லாக மாறி எல்லோயிஷாக வந்துருச்சுன்னே நீங்கள் உடனேயே பேட்டரெலாம் மாற்றிடணும். தான் நான் கட்டிங் ஃபோல்ட் மெத்தடில் இது பண்ணலை, கீழேருந்து இது பண்ணியிருக்கேன். ஆனால் இதில் வீடியோவில் நான் வந்து ஸ்பீட் பண்ணி காமிச்சிருக்கிறதுனால உங்களுக்கு ஸ்பீடாக தெரியும். ஆனால் நான் அது ரொம்பவே பொறுமையாக பண்ணியிருக்கேன். ஏன்னா நான் இது பண்ணையிலையும் பாருங்கள், அந்த எந்த அளவுக்கு க்ரீம் மாதிரி எழுந்து வந்தது அப்படியே தான் இருக்குது. கொஞ்சம் கூட கீழே இறங்கவும் இல்லை, அந்த ஃபோமினஸ் குறையவும் இல்லை. நான் இது இன்னும் மறுபடியும் சொல்கிறேன், இதில் வந்து நான் வீடியோவில் ஸ்பீட் இன்க்ரீஸ் பண்ணி வச்சுருக்கிறதுனால உங்களுக்கு அது ஸ்பீடாக தெரியுது. நான் ஸ்பீடாலாம் பண்ணலை, அதே மாதிரி ஓவர் பீட்டும் பண்ணலை. கரெக்டாக இது பீட் பண்ணுறதுக்கு ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் தான் ஆகும். நீங்கள் கரெக்டாக அந்த எல்லோவையும் ஒயிட்டையும் ஒரு பவுலில் தனியாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதில் கரெக்டாக மிக்ஸ் பண்ணிட்டோம்னா இதில் வந்து நீங்கள் அந்த வெள்ளைத்தன்மை மாறி அந்த எல்லோஷாக வந்தோடனேயுமே இது பண்ணிக்கணும். இது பண்ணிக்கிட்டு இருக்க இந்த மிக்சர் பீட் பண்ணிக்கிட்டு இருக்கையிலேயோ நான் வந்து ஓவனில் வந்து ஒரு இதை விட கொஞ்சம் அகலமான பேனில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஓவனுக்குள்ளே ப்ரீஹீட் ஹீட் பண்ண வச்சுட்டேன். என்கிட்ட வந்து குக்கரில் பண்ணுற மாதிரி செஞ்சு காட்டுங்கன்னாங்க. அதுக்காக ஒரு சின்ன டின்னு இது பண்ணியிருக்கேன். ஆனால் அதுலேயும் கொஞ்சம் ட்ராபேக்ஸ் இருக்குது குக்கரில் பண்ணுறதுக்கும். அதை பற்றி நான் என்னான்னு சொல்லிடுறேன். நீங்கள் ப்ரீஹீட் பண்ணி முடிக்கவும் அந்த உள்ளே வச்ச அந்த தண்ணி வந்து
ஹீட் ஆகிறதுக்கும் கரெக்டாக இருக்கும். அந்த ப்ரீ ஹீட்டோடு சேர்ந்து அதுவும் ஹீட் ஆகிடும். நீங்கள் ஹீட் பண்ண தண்ணியோடு உள்ள தூக்கி வைக்கிறப்ப கண்டிப்பாக அந்த தண்ணி கையில் சிந்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் ப்ரீ ஹீட் பண்ணுறப்பவும் உள்ளே பேனில் வச்சுட்டு ஹீட் பண்ணிங்கன்னா அந்த தண்ணி ஹீட் ஆகிக்கும். இந்த பேட்டரி நீங்கள் உள்ளே தூக்கி வைக்க கரெக்டாக இருக்கும். கேஸ்ட்ரோலா கேக் வந்து கொஞ்சம் மிதமான சூட்டில் பேக் பண்ணணும். அதனால் 150°C 1 மணி நேரம் கரெக்டாக 1 மணி நேரம் பேக் பண்ணுவீங்களா? 1 மணி நேரம் சொல்கிறாங்களேன்னு நான் நினைக்கிறேன். இது பையாக தான் இருக்கும். அதனால் இது 1 மணி நேரம் உள்ளே வச்சிங்கன்னா நீங்கள் கரெக்டாக இருக்கும். அப்புறம் குக்கரில் பார்த்துருவோமா? குக்கரில் நம்ம ஓவனுக்கும் குக்கருக்கான டிஃப்ரென்ஸ் சொல்லிடுறேன். ஓவனில் வந்தோம்னா நம்ம வச்சோம்னாலும் நம்ம வெளியே மிரர் மூலியமாக பார்த்துக்கலாம். அது என்ன செய்யுது, ஏது செய்யுது, சிங்க் ஆகுதா, பேக் ஆகுதா இல்லையான்றதை பார்த்துக்கலாம். ஆனால் குக்கரில் ஓப்பன் பண்ணி பார்க்க முடியாது. ஏன்னா குக்கரில் ஓப்பன் பண்ணோம்னா உள்ளே இருக்க ஹீட்டில் வெளியே ரிலீஸ் ஆகிடும். உடனே கூலிங்கான காற்று உள்ளே போயிடும். அதனால் குக்கரில் பண்ணுறது இந்த கேக்கை பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம்தான். அதே மாதிரி குக்கர்லனா என்னென்னா நம்ம கீழே வைக்கிற தண்ணி நீராவியாகி மறுபடியும் அந்த பேட்டரிலே படும். அது ஒரு ட்ராபேக். அதுக்கப்புறம் நம்ம குக்கரில் இருக்கிறத பார்க்க ஒவ்வொன்று வரப்போ கீழே தண்ணி ஹீட் ஆனாலும் மேலேருந்து ஹீட் வரும். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.